ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சுவையான புழுங்கல் அரிசி புட்டு. நான் பொன்னி புழுங்கல் அரிசியில் பண்ணியிருக்கேன். ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். பாருங்கள், இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. இதே போல் நான் தேங்காய் சிரட்டையிலையும், அதாவது கொண்டாங்குச்சி இதுலேயும் நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணியிருக்கேன். பாருங்கள், செம்ம வாசனையாக இருக்கும். இதை எப்படி பண்ணிடலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு புழுங்கல் அரிசி, அதாவது பொன்னி அரிசி எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துடணும். நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு இதை ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துடணும். வடிகட்டிலே ஒரு 30 நிமிஷம் அப்படியே வச்சு மூடி வச்சுருங்க. அப்போது நம்ம அந்த தண்ணியெல்லாம் அந்த அரிசி உள்ளே இழுத்து நல்லா உதிரியாக வந்துடும். அந்த தண்ணியெல்லாம் போய் நல்லா தண்ணி உள்ளே இழுத்துரும். அப்போ இந்த அரைக்க மாவு நம்மளுக்கு நல்ல நைஸான மாவாக கிடைக்கும். இப்போ 1/2 மணிக்கூர் கழிட்டு 1/2 மணிக்கூர் கழிஞ்ச உடனே அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கிடுங்க. கடாய், நான் மண்சட்டி தான் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கலாம். அடிக்கனமான பாத்திரம் எடுக்கணும். அதில் போட்டு நீங்கள் கிளறி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. முதல்ல சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு உதிரியாக வந்துடும். முதல்ல அடி பிடிக்கும், நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பிறகு அடி பிடிக்காமல் அழகாக உதிரியாக வந்துடும். பாருங்கள், நான் வீடியோ அதிகமாக ஸ்கிப் பண்ணாமலே எடுத்திருக்கேன். எப்படி பொரியணும்னு தெரியறதுக்கு. பாருங்கள், எப்படி நான் பொரிஞ்சு வருவோம். பாருங்கள், ஒவ்வொரு அரிசியாக இப்படியே நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், எவ்வளோ அழகாக சவுண்டாக பொரியுது. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் நிறம் மாறி வரணும். நிறம் மாறி வந்த உடனே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், பிஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம இறக்கிடலாம். இறக்கி ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. நல்லா நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுக்கலாம். நல்லா அரைத்து பாருங்கள், எவ்வளோ அழகாக பொரிச்சு இருக்குது பாருங்கள் அரிசி. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். மாற்றியாச்சு. இப்போ எவ்வளோ நைஸாக அரைச்ச முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. நல்லா நைஸாக வந்துடும். நல்லா பொரிஞ்ச அரிசி தானே. அப்படியே உங்களுக்கு நல்லா அரைப்படலைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தெளித்து நீங்கள் அரைச்சிருங்க. நல்லா நைஸாக வந்துடும். பாருங்கள், எனக்கு உடனே நல்லா நைஸாக வந்துட்டு நல்லா பொரிஞ்சிருக்க அரிசி. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். பாருங்கள், நான் அந்த புட்டு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். குழல் இது குக்கரில் வச்சக்கூடியது. இப்போ இதில் ஒரு 3/4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கிட்டு நம்ம தெளித்து பெசரி எடுக்கலாம். இது நல்லா கட்டி பிடிக்கவே செய்யாது, பச்சரிசி மாவு போல். பாருங்கள், உதிரியாட்டே வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுங்க. தண்ணி இழுக்கும் நல்லா. பாருங்கள், நல்லா கொஞ்சம் பெசரி விட்டு பாருங்கள். நல்லா ஈரமாக இருக்கணும். புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். பச்சரிசி புட்டோட இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான புட்டும் கூட. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் காணாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் 1 கப்பு கொஞ்சம் குறைவாக தண்ணி இழுத்துருக்கு எனக்கு. இப்போ நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா பெசரி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டு. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. எவ்வளோ ஈரமாக இருந்த மாவு இப்போ நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம புட்டுக்குழலில் போடலாம். பாருங்கள், புட்டுக்குழலில் வச்சுட்டு அதில் இங்கே உள்ள ஒரு சில்லு கிடக்கும். தூரமாக போட்டிருக்கோம். அதுவும் போட்டுருங்க. போட்டுட்டு முதல்ல தேங்காய், அது ஒரு மாவு அப்படி போட்டு எடுக்கலாம். உங்களுக்கு புட்டு வேக வைக்கிறது ஏற்கனவே தெரியும். தெரியாதவங்க இதே போல் பார்த்து போட்டு எடுங்க. மாறி தேங்காய் ஒரு நேரம் மாவு அப்படி போட்டு எடுங்க. கொஞ்சமாக அழுத்தி விட்டுடுங்க. இங்கே லாஸ்ட்டில் தேங்காயை வச்சு நம்ம குக்கரில் வச்சுருவோம். குக்கரில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா ஆவி வந்துடும். நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேயே ஆவி வந்துடும். ஆவி நல்லா வந்த உடனே எடுத்து திறந்து பாருங்கள். நல்லா வெந்திருக்கானி பார்க்குறதுக்கு கை வச்சும் பார்க்கலாம். மெத்துன்னு இருக்கும். இல்லை நம்ம ஒரு ஸ்பூனை வச்சும் பார்த்துடலாம். பாருங்கள், ஸ்பூனை வச்சு பார்த்தீங்கன்னா மெத்துன்னு இருக்கும். இப்போ இதை இறக்கி ஆற வச்சிடலாம். நான் இப்போ ஒரு
சிரட்டை தேங்காய் சிரட்டையில் வைக்கேன் பாருங்கள். தேங்காய் சிரட்டையில் புது சிரட்டையில் வைக்கிறது நல்ல வாசனையாக இருக்கும். நான் ஒரு 3 நேரம் வைப்பேன். அடுத்த நேரத்தில் இந்த சிரட்டையை எடுத்துக்கிட்டு புது சிரட்டை எடுத்துக்கிடுவேன். அப்படி மாற்றி மாற்றி எடுத்து வைப்பேன். அதே போல் நீங்களும் செய்து பார்த்துக்கிடுங்க. எவ்வளோ நாளும் வைக்கலாம் இந்த சிரட்டையில். ஆனால் புது சிரட்டைன்னா நல்ல வாசனையாக இருக்கும். நமக்கு தேங்காய் தான் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதனால் சிரட்டை கிடைக்க தானே செய்யும். அதனால் நம்ம மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்படி மாற்றி மாற்றி போட்டு நம்ம நாட்டு சக்கரை நான் இதில் வச்சுருக்கேன். நல்ல வாசனையாக இருக்கும் நாட்டு சக்கரை வச்சு. இதில் நேந்திரம்பழமும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எல்லாம் இது 2 பேர் சாப்பிட்டா தாராளம் காணும். கொஞ்சமாக மிச்சமாக வரும். பாருங்கள் இதை இப்போ குக்கரில் வச்சிடலாம். மூடி வச்சுருங்க. இது 2 நிமிஷத்தில் வந்துடும். அந்த புட்டு குழலில் நம்ம வைக்கிறது போல் இல்லை, இது உடனே ஆவி வந்துடும். ஒரு 2 நிமிஷம் பின்னும் விட்டுக்கிட்டு நல்லா வெந்தோடனே நல்ல வாசனையாக இருக்கும் அந்த புட்டு. பாருங்கள் இதை முதல்ல இறக்கி வச்சது நல்லா சூடாக தான் இருக்குது. இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றிடுவோம். பாருங்கள் ஒரு சின்ன குச்சியை வச்சு அப்படியே தள்ளி விடுங்க, அழகாக வந்துடும். பச்சரிசி புட்டு கூட கொஞ்சமாக ஒட்டும், இது அவ்வளவு ஒட்டவே செய்யாது. நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். புட்டுக்குழலில் ஒட்டவும் செய்யாது. பாருங்கள் நல்லா பஞ்சு போல் இருக்குது. பாருங்கள் இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது, நல்லா சூடாக இருக்குது. நல்லா கேக்கு நாங்கள் பஞ்சு போல் இருக்குது. பாருங்கள் இதை இப்போ நான் சிரட்டையில் வேக வச்சது, கொட்டாங்குச்சி அதில் வேக வச்சதை பாருங்கள். தட்டி விட்டாலே வந்துடும். நம்ம ஏற்கனவே துணி போட்டிருக்கனால அழகாக வந்துடும். பாருங்கள் இப்போ துணியை எடுத்துருங்க. துணி போடலைன்னா அதில் இருக்க தேங்காய் நம்ம அந்த துவாரத்தோட குக்கருக்குள்ளே வந்துடும். குக்கர் அடைச்சிக்கிடும். அதனால தான் ஒரு துணியை போடுவது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா வாசனையாக இருக்குது. இப்படி சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். இது கூட ஒரு நேந்திரம்பழம் துண்டு வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சூடாட்டம் இருக்குது. இப்போ இனிமேல் அதை பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். நல்லா பஞ்சு போல் இருக்குது, உதிரி உதிரியாக வரும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.